ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு வால் ஹேங்கிங், அதுவும் வீட்டில் இருக்கிற பொருளை மட்டுமே வச்சு சேரலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான துணி ஏதாச்சும் இருந்தாலோ, இல்லை உங்களோட துப்பட்டா இருந்தாலும், இல்லை குழந்தைங்க ட்ரெஸ்ஸு, போடாமல் ட்ரெஸ்ஸு, கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி இருந்தாலும் எடுத்து வச்சு, உங்கள் வீட்டில் வளையல் போடாத வளையலும் இருந்தாலும் சரிங்க, எடுத்து வச்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சிடலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வளையல் எடுத்திருக்கேங்க. என்கிட்ட போடாத வளையல் எடுத்திருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா என்னோடய பாப்பா துணி எடுத்திருக்கேன். அவளும் போட மாட்டான். எல்லாம் அங்கங்கே கிழிஞ்சிருக்கும். இப்போ நான் ரெட் கலர் பார்டர் தனியாக கட் பண்ணிக்க போகிறேன். நம்ம கோல்டன் கலர் துணியை கட் பண்ணிக்க போகிறேங்க. வாங்க எப்படி கட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் லென்த்தாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டுங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம வளையல் வச்சிடலாம். வளையல் கடையில் கேப் விட்டு வைங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்களும் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கேப் விட்டு கட் பண்ணாதான் நம்ம வளையல் முடிச்சு போடும்போது கரெக்டாக வருங்க. இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணியாச்சு. அதே போல் ரெட் கலரும் கட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணியாச்சு. இப்போ கோல்டன் கலர் எடுத்துக்கலாம். பேக் சைடில் வளையல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முன்னாடி பிரிண்டில் வந்து நல்லா முறுக்கிக்கோங்க. நல்லா டைட்டாக முறுக்கி எடுத்துக்கோங்க. நம்மக்கிட்ட நூலும் கொஞ்சமாக கம்மு இருந்தால் போதுங்க. இப்போ நூல் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சுத்துக்கு மேலே சுற்றிட்டே இருங்க. லாஸ்ட்டில் எண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க. பாருங்கள், நானும் இது போல் நல்லா சுற்றிக்கிட்டேன். லாஸ்ட்டில் எண்டில் ஒரு 4 முடிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தாங்க கலண்டு வராமல் இருக்கும். இப்போ முடிச்சு போட்டாச்சு. இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நம்ம கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். இது போல தாங்க இருக்கும் எல்லாமே. பாருங்க, இப்போ நம்ம ரெட் கலரில் ஒரு பீஸ் செஞ்சிடலாம். வாங்க, நான் கோல்டன் கலர் 4மே செஞ்சு முடிச்சுட்டேன். இப்போ ரெட் கலர் செஞ்சிடலாம். ரெட் கலரும் அதே போல தாங்க ஃபுல்லாக டைட்டாக பண்ணிவிட்டு நம்ம நூல் வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கணுங்க. உங்ககிட்ட எந்த ட்ரெஸ் இருந்தாலும் பரவாயில்லைங்க. இதே போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்து செஞ்சு பாருங்கள். இப்போ நூல் கண்டு வச்சுக்கோங்க. நூல் கண்டு வச்சு நல்லா சுற்றிக்கோங்க. அதே போல் லாஸ்ட்டில் எண்ணில் முடிச்சு போட்டுக்கோங்க டைட்டாக. இப்போ டைட்டாக முடிச்சு போட்டாச்சு. இப்போ எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதே போல் எல்லாமே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கோல்டன் கலரில் 4 கிடச்சிருக்கு, ரெட் கலரில் 5 கிடச்சிருக்கு. இதே போல் நம்ம டைட்டாக கட்டி இதே போல் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம கோல்டன் கலர் மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக சென்டரில் கம்மு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஏதாச்சும் ஸ்டோன் இருந்தால் ஸ்டோன் வச்சுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எல்லாமே உங்கள் டெக்கரேஷன் தாங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டுமே வச்சு செய்யலாம், பரவாயில்லை. டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் பண்ணிக்கலாம், இல்லை பண்ணாமல் கூட விட்டுடலாம். டெக்கரேஷன் பண்ணால் பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக தாங்க. எல்லாம் உங்களோட சாய்ஸ் தான். இப்போ நான் 4த்துலேயும் ஸ்டோன் வச்சாச்சு. இப்போ நம்ம இதை அரேஞ்ச் பண்ணிடலாம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. நீங்களும் இதே போல் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ அரேஞ்ச் பண்ணியாச்சு. நம்ம துணி தைக்கிற நூலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நூல் கோத்து லாஸ்ட்டில் எண்டில் முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 2 ஜாயின் பண்ண போகிறோம். நீங்களும் இதே போல் ஜாயின் பண்ணி பாருங்கள். இப்போ 2த்தையும் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. பார்த்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க.
நம்ம ஒவ்வொன்றா இதே போல் ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள் நீங்களே. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் நூலும் ஊசியும் வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்களும் இதே போல் தைச்சிக்கோங்க. அப்போ தாங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம கம்மு போட்டு ஓட்டினா அந்த அளவுக்கு ஒட்டாதுங்க. இந்த மாதிரி நூலை வச்சு தைக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நம்ம இதே போல் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி தாங்க தைச்சாச்சு. பேக் சைடில் முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் 3மே தைச்சாச்சு. மிச்சம் இருக்கிறது பேலன்ஸும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நமக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் நம்ம அரேஞ்ச் பண்ணி நம்ம நூல் ஊசி வச்சு தைச்சி எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ நான் இப்படி தாங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் நூலும் ஊசி நான் தைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி தாங்க இருக்குது. நான் தைச்சதுக்கப்புறம் நீங்களும் இதே மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்கிட்ட கொஞ்சம் ஸ்டோன் இருக்குங்க. அதனால் கொஞ்சமாக கம்மு போட்டு ஸ்டோன் வச்சு ஒட்டிக்க போகிறேன். டெக்கரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட விருப்பம் தாங்க. நீங்கள் வேணும்னா செஞ்சுக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தாங்க. இப்போ பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம நூல் தைச்சிக்கிற இடத்துலலாம் நூல் தெரியும் இல்லைங்களா, அதை நம்ம ஃபில் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி பூ செஞ்சுருக்குங்க நூல் வச்சு. இப்போ நான் அதை ஒட்டிக்க போகிறேன். அந்த இடத்துல எல்லாமே நான் எங்கெங்கே நூல் வச்சு தைச்சனோ அந்த இடத்துல நம்ம ஒட்டிக்கலாம். ஸ்டோன் இருந்தால் ஒட்டிக்கலாங்க. ஸ்டோன் எங்கிட்ட இல்லை, அதனால இந்த மாதிரி நானே செஞ்சு வச்சுருக்குங்க. இதே போல் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஒட்டிடலாங்க நம்ம தைச்சோட எல்லாமே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவே நான் ஒட்டியாச்சு. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி குட்டி குட்டியாக 3 பீஸ் எடுத்துக்கோங்க. 3 பீஸ் எடுத்து ஃபுல்லாகவே மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் மடிக்கிற மாதிரி நீங்களும் மடித்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக நூல் எடுத்து கட்டிக்கோங்க. உங்ககிட்ட உள்ளன் நூல் இருந்தால் பெட்டருங்க. உள்ளன் நூல் தான் எடுத்துக்கோங்க. இதே போல் நான் 3 செஞ்சுக்கிறேங்க. இப்போ கட்டியாச்சுங்க. நூல் வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. அதே போல் நம்ம கரெக்டாக ஒரே ஷேப்பில் வச்சு கட் பண்ணிக்கலாங்க. லாஸ்ட்டாக பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி 3 எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் 3மே ரெடி ஆகிடுச்சு. நான் உள்ள நூல் எடுத்து லாஸ்ட்டில் ஒட்டியிருக்குங்க. ஒட்டிட்டு கொஞ்சம் ஸ்டோன் இருக்குது, அந்த ஸ்டோனும் கொஞ்சம் ஒட்டியிருக்குங்க. நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அதே மெத்தட் தாங்க, ஊசி நூல் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாங்க. வேறு எதுவுமே இல்லைங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள். நான் 3மே ஜாயின் பண்ணிவிட்டேன். இப்படி தாங்க இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் மாட்டுறதுக்காக உள்ள நூல் வச்சு நல்லா திக்னஸாக போட்டிருக்குங்க. திக்னஸாக போட்டு முடிச்சு போட்டு இப்போ நம்ம இதுவும் தைச்சி எடுத்துக்கினா முடிஞ்சுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானும் இப்போ தாங்க புதுசாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.